வணக்கம். இது உங்கள் இசைராஜா போலீஸ் அகாடமி கோயில்பட்டி. இன்றைக்கி 11ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் உள்ள இருபொருள் தரும் சொற்கள் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வெறுக்கை இடம் என்பது செல்வத்தை குறிக்கக்கூடியது. செவ்வி நிலை என்பது காலத்தை குறிப்பது. முயற்சி பாதம் என்பது தாள் என்ற பொருளில் வந்திருக்கு. ஒல்லியவர் காட்சியவர் என்பது அறிவுடையவர். செருணர் மாற்றார் பகைவரை குறிக்கக்கூடியது. ஆகு அப்படிங்கிறது பொருளை குறிக்கக்கூடியது. பொல்லன வல்லை அப்படிங்கிறது விரைவில் என்பதை குறிக்கக்கூடியது. புறவி இவுளி அப்படிங்கிறது குதிரையை குறிக்கக்கூடியது. பொதுமகள் வேசை அப்படிங்கிறது கணிகை அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு. இருவிசும்பு கைத்தாய் அப்படிங்கிறது செவிலி தாயை குறிக்கக்கூடியது. தொடை தார் என்பது மாலையை குறிக்கக்கூடியது. பருவரல் உயக்கம் என்பது துன்பத்தை குறிக்கக்கூடியது. நகம் வரை என்பது மலையை குறிப்பது. எயிறு கெந்தம் என்பது பல்லை குறிப்பது. வேகம் கதம் சினத்தை குறிப்பது. சிரம் சென்னி தலையை குறிப்பது. புதியவன் விதியவன் என்பது இறைவனை குறிக்கக்கூடியது. அரவு பனி என்பது பாம்பை குறிக்கக்கூடியது. ஆழி வாரி என்பது கடலை குறிப்பது. அரி மடங்கள் என்பது சிங்கத்தை குறிப்பது. யாக்கை காயம் இரண்டும் உடம்பை குறிக்கக்கூடியது. கோடிகம் கலிங்கம் ஆடையை குறிப்பது. ஞானம் புலம் அறிவு. இடம் மிடிமை என்பது வறுமையை குறிக்கக்கூடியது. படி தாரணி என்பது உலகத்தை குறிக்கக்கூடியது. கடல் சக்கரம் என்பது ஆழியை குறிக்கக்கூடியது. சார்ங்கம் சிலை என்பது வில்லை குறிப்பது. கவின் வனப்பு என்பது அழகை குறிப்பது. அலை வளை என்பது புற்றை குறிப்பது. பாந்தல் உரகம் என்பது பாம்பை குறிப்பது. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.